பெண் குழந்தைகள்னு கூட பார்க்காம பூர்வக்குடி மக்களுக்கு நடந்த அந்த செயல். அண்ணாமலை சொன்ன அந்த ஒரு வார்த்தை. ஒகேனக்கல் அருகே வனப்பகுதியில் குடியிருக்கும் பூர்வக்குடி மக்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள வனத்துறையினரால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டை உடைத்து பெண்கள், குழந்தைகளை வனத்துறை அதிகாரிகள் வெளியேற்றினார்கள். வனத்துறை அராஜக போக்குடன் பூர்வக்குடி மக்களை வெளியேற்றுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார். அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒகேனக்கல் வனப்பகுதி பூர்வக்குடி மக்களை தமிழக வனத்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் செய்தியும் காணொளிகளும் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. பூர்வக்குடி மக்களின் உடைமைகளை தூக்கி எறிந்தும் கூரையை பிரித்து எறிந்தும் பெண்கள், குழந்தைகள் என்று கூட பாராமல் பலவந்தமாக வெளியேற்றி இருக்கின்றனர். மக்களின் பணத்தை ஊழல் செய்து கொள்ளையடிப்பவர்களையும், கள்ளச்சாராயம், போதை மருந்து கடத்துபவர்களையும் கண்டுகொள்ளாத திமுக அரசு ஏழை எளிய மக்களின் மீது மட்டும் தங்கள் அதிகாரத்தை காட்டி மிரட்டி வருகிறது. வனப்பகுதி பூர்வக்குடி மக்களுக்கானது. அவர்களுக்கு முறையான வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்காமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அகற்றும் திமுக அரசின் இந்த அடக்குமுறைக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மக்களால்